ஏனுங்க, எங்க குட்டி தங்கம் சேயோனுக்கு நேத்து குருவாயூர் போய் சாப்பாடு ஊட்ட போனோங்க. அதோட விளாக் தான் இது. எங்களோட சேனல இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா, எங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டூ தி கபில்ஸ் கூடாரம் ஃபேமிலிங்க. காலையில 5 மணிக்கு டான்னு வேன் வந்துட்டாங்களேங்க. ஆனா இங்க பார்த்தா அப்பத்தாலாம் பரபரப்பா ஒண்ணொன்னா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பூ எடுக்க, அது எடுக்க, இது எடுக்கன்னு கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 4 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணேங்க. ஆனா வண்டி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, மணி 5:15க்கு மேல ஆயிப்போச்சுங்க. வேன்ல ஏறுனோமா, அங்கங்க ஜன்னலோரம் சீட்ட போட்டோமான்னு ஆளாளுக்கு எல்லாம் உட்காந்தாச்சுங்க. நேரா போய் காடேஸ்வரன் கோயில்ல ஒரு பூஜைய போட்டுங்க, வண்டி எடுத்துட்டோம்ங்க குருவாயூருக்கு. ஏறுனதையும் பார்த்தீங்கன்னா, 2 ஆளுக பாட்ட போடலாங்குது. இன்னும் 2 ஆளுக பார்த்தா, அட கம்முனு ரெஸ்ட்டே தூங்கலாங்கிறாங்க. இன்னும் 2 ஆளுக பொடியானுங்கலாம் என்னங்குது, படம் போட்டுடுங்க நாங்க படம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏறும்போதே பெரிய கன்ஃப்யூஷன் வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு வழியா முடிவு பண்ணீங்க, சரி சித்தே பாட்டுன்னு போட்டு விட்டாச்சுங்க. செத்த நேரத்துல பார்த்தீங்கன்னா வெடிஞ்சும் போச்சுங்க. அப்புறம் நம்ம ஆளுகலாம் பாதி ஆளு தூங்கிட்டு இருக்குது, பாதி ஆளு பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு இருக்குது. இங்க 2 பேர் கேட்டா, அட காப்பி குடிச்சிட்டு போலாங்கிறாங்க. இந்த பக்கம் கேட்டா, அட பொடியானுக்கெல்லாம் பசிக்கு நேரா போய் சாப்பிட்றலாங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலைங்க. ஏதோ கொஞ்சம் காலையில நேரமே கிளம்ப மாட்டீங்க. டிராஃபிக் கம்மியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு பாதி தூரத்துக்கு நல்லா வேகமாவே போயிட்டோம்ங்க. ஆனா பரவாயில்லைங்க. பொடியானுங்கலாம் கொஞ்ச நேரம் தூங்குனங்காட்டி கொஞ்சம் ரிலாக்ஸா போ முடிஞ்சுது. காலையிலேயே முழிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு ஒண்ணு ரவ ரவ ரவன்னு கிடக்குங்க. பொடியானுங்கலாம் சரி கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுச்சுங்க. அதனால த ஷீப் டிடெக்டிவ் அப்படிங்கிற படத்த போட்டு வந்தவங்க எல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு வந்ததுங்க. அதுல ஆட்டுக்குட்டி எல்லாம் பேசுங்களா, அதனால அதை பார்த்து சித்த நேரம் அமைதியா வந்தாங்க. படம் முடிஞ்சோனே எல்லாம் ரவா ரவான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா சேவன் குட்டி பையனா போச்சுங்களா, இப்பதான் 5 மாசம் ஆகுதுங்க. அதனால சின்னதா அந்த கார்ல போடுற தொட்டில எடுத்து இதுல போட்டுங்க, கொஞ்ச நேரம் அவன தூங்க வச்சுட்டோம்ங்க. அவனையும் சொல்லக்கூடாதுங்க, ஏதோ இந்த சத்தத்தை கொஞ்சம் தூங்காம வந்ததே பெரிய விஷயம்ங்க. அவனு முழிச்சுட்டு அழுதுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஆனா இந்த கேரளாக்குள்ள என்டர் ஆனதையுமேங்க, ரோட் சைடு எல்லாம் பார்த்தா பூரா பச்சை பசேன்னு இருந்தது. அங்கேயே உட்காந்து சாப்பிடலாமான்னு ஆயிப்போச்சுங்க. அதனால என்ன பண்ணோம், அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்ங்க. ரொம்ப நேரமா தொலைவிட்டே வந்தோம்ங்க. கரெக்டா வாட்டமா ஒரு பஸ் ஸ்டாப் கிடைச்சது. சரின்னு அங்கேயே உட்காந்து பந்தி மாற ஆரம்பிச்சாச்சுங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, ரோடு மேலேயே போச்சுங்களா, இந்த புடியானுங்க 5, 6 பேத்தையும் புடிச்சு நிறுத்துறது தான் பெரிய விஷயமாயி போச்சுங்க. ஆளாளுக்கு ரோட்டுக்குள்ளேயே ஓடுதுங்க. அதனால புடிச்சு எல்லாத்தையும் ஓரமா புடிச்சு உட்கார வச்சுங்க, எல்லாம் சாப்பாடு ஊட்டுச்சுங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் புடிச்சு வேன்ல உட்கார வச்சுட்டுங்க, போய் நடுவுல இறக்கிட்டோனையுமே எல்லாம் ஒரே குஷியாயிடுச்சுங்க. இறங்குனோனையும் பார்த்தீங்கன்னா, இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க, சண்டை போடுறாங்க. நமக்கு சாப்பிடுறதா, இவங்கள சமாதானப்படுத்துறதா, இல்ல சத்தம் போடுறதா ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுங்க. சரி பொடியானுங்கள எல்லாம் வச்சுட்டு ஏன் போய் நம்ம ஹோட்டல்ல சாப்பிடாட்டி, கம்முனு வீட்ல தான் செஞ்சு கொண்டு வரலான்னு எல்லாம் வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம்ங்க. நைட்டு 8 மணிலேருந்து ஆரம்பிச்சோமுங்க சமையல் வேலைய. அதுக்குள்ள பொடியானுங்களெல்லாம் ஒவ்வொன்னா தூங்க வச்சு 11 மணி ஆயும் ஒண்ணும் தூங்க மாட்டேங்குது. அன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் விளையாடிக்கிட்டே இருக்குதுங்க. 5, 6 உருப்படி எல்லாம் ஒட்டுக்கா இருந்ததுங்களா, அதனால எல்லாரும் விளையாட்டு முசுருங்க. தூங்கவே இல்லைங்க. எப்படியோ ஓரியாண்டு எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டுங்க சமையல் வேலைய ஆரம்பிச்சுட்டோமுங்க. மெனுவெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லைங்க. காலையில டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி வணக்கியிருந்தோமுங்க. அப்புறம் சாம்பார் வச்சுட்டோம். இட்லி, சப்பாத்தி இதானுங்க காலையில மெனுவுக்கு. மத்தியானம் பார்த்தீங்கன்னா, புளி சாப்பாடும், எலுமிச்சம்பழ சாப்பாடும் கிளறிக்கிட்டோமுங்க. கொஞ்சம் வெள்ள சாப்பாடும், தயிரும் எடுத்துக்கிட்டோமுங்க. சரி குழந்தைங்க அதெல்லாம் சாப்பிடல, காரமா இருந்ததுன்னா தயிரோட ஊட்டிக்கலான்னு அதையும் மட்டும் எடுத்துட்டு போய்க்கிட்டோமுங்க. தாளிச்ச சாப்பாடு, வெறும் புளி சாப்பாடு, லெமன் ரைஸ் தான் செய்யறக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுன்னு நெனச்சோமுங்க. ஆனா விடிய விடிய தூங்கவே இல்லைங்க. விடிய விடிய சமைச்சோமுங்க. கல்யாண வீட்டுக்கு சமைக்கிறவங்க கூட இவ்வளோ நேரம் சமைக்க மாட்டாங்கங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா பொட்டாட்ட வண்டிய ஹோட்டல்ல ஓட்டுங்க. சாப்பிட்டோமா, கைய கழுவுனோமா, கிளம்புனோமான்னு இருந்திருப்போமுங்க. நாங்களும் இப்ப முடிஞ்சிரும், அப்ப முடிஞ்சிரும்னு பார்த்தோமுங்க. ஆனா 3 மணி ஆயி சமையல் வேலையே முடியலைங்க. சரி அப்புறம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி தூங்கலான்னு பார்த்தா மணியும் 3, 3:15 ஆயிப்போச்சுங்க. சரி இதுக்கு மேல தூங்கி என்ன பண்றதுன்னு போட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரா குளிக்க ஆரம்பிச்சுட்டோமுங்க. நாங்களும் சாப்பிடறதுக்கு ரொம்ப நேரமா எங்கேயாவது ஓரமா இடம் கிடைச்சா போதுன்னு தான் பார்த்தேங்க. அப்புறம் என்ன பண்றது, ஒரு நேரத்தையும் காணோம். அதனால தான் இங்க பஸ் ஸ்டாப்ல நிறுத்துனோம். அதுக்கு தகுந்த மாரி காலைல ஒரு 7, 7:30க்கு மேல ஆயிப்போச்சுங்களா, பஸ் ஸ்டாப்புக்கு இந்த ஸ்கூல் போற பசங்க அவங்கலாம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு பொடியானுங்க அங்க ஓடுதுங்க, இங்க ஓடுதுங்க, ரோட்டுக்குள்ளேயே ஓடுறாங்க. நமக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க வேற நம்மளெல்லாம் விசித்திரமா பார்க்குறாங்க. எங்கடா எல்லாம் இங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்கிற மாரி. அப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் புடிச்சு ஊட்டி விட்டு போட்டுங்க, நம்ம சேவை நிலையத்துலருந்து கொஞ்ச நேரம் வெளிய வேடிக்கை காமிச்சுட்டு இருந்தோம்ங்க. ஆனா நம்ம ஊராட்டம் இல்லைங்க. நம்மளதெல்லாம் காஞ்சு போய் கிடக்குது. அங்க பார்த்தா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குதுங்க. ஆனா அருமையா இருந்ததுங்க. நான் கூட சரி ஏதாவது மழை கிழ வரும். ஜாலியா அப்படியே போயிட்டலாம்னு பார்த்தேங்க. ஆனா நாங்க போற நேரத்துக்கு என்னமோ மழையும் காணோம், ஒண்ணையும் காணோம். சரி காலையில நேரமே எதிர்பார்க்க முடியாது. ரிட்டர்ன் வரக்குள்ள எப்படியும் மழை வரும்னு தான் எதிர்பார்த்துட்டு போனோம்ங்க. அப்புறம் சாப்பிட்ட மயக்கத்திலேயே நாங்கலாம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம்ங்க. நைட்ல அந்த சமைச்சுக்கிட்டு எல்லாம் தூங்காம இருந்தாங்களா, அதனால உண்ட களைப்புல அப்படியே படுத்தாச்சுங்க. அப்புறம் மீதி ஆளுகெல்லாம் படத்த பார்த்துங்க, அப்படியே செத்த நேரம் போனோம்ங்க. கடைசியில தான் வண்டி குருவாயூருக்கே வந்துருச்சுங்க. நாம் பெரியவங்கலாம் வீட்லயே குளிச்சுட்டு வந்ததா போச்சுங்களா, பொடியனுங்கலாம் தான் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே தூக்கத்துல தூக்கிட்டு வந்துட்டோம். சரி இங்க வந்து அவங்களுக்கெல்லாம் குளிச்சு விட்டுங்க. நாங்கலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போட்டு, சரி நீங்க கோயிலுக்குள்ள போலான்னு கிளம்பிட்டோம்ங்க. இங்க தான் வேட்டி தானே கட்டணும்னு ஆயி போச்சுங்க. நம்மளுதோட பேண்ட் கிட்டலாம் போட்டு போறக்கு இல்லையே. அதனால எல்லாரும் வேட்டி கட்டிட்டுங்க. பொண்ணுங்களுக்கெல்லாம் வேட்டி கட்டிட்டு போட்டு, எல்லாம் ஜம்முன்னு கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம்ங்க. கோயிலுக்குள்ள கூட போலைங்க. இந்தாங்க 1,00,00,000 பணம்ன்ட்டு லாட்டரி டிக்கெட்ட கொண்டு வந்து குடுத்தாங்கங்க. நாங்க சரி இருங்க போயிட்டு வந்து வாங்கிக்கிறோம்னு வந்துட்டோமுங்க. உள்ள என்டர் ஆனோனே பொம்மை கடையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுங்க. 6 பக்கம் அதை வேணும், இதை வேணும்னு கேட்டு இருந்ததுங்க. எப்படியோ சமாளிச்சு உள்ள கூட்டிட்டு போயிட்டோமுங்க. நல்ல வேளை அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரர் நின்னுட்டு இருந்தாருங்க. அவர கை காமிச்சு, "அட இப்பல்லாம் பொம்மை வாங்குனா போலீஸ்காரங்க வாங்கி வச்சுக்குவாங்க.
நம்ம உள்ள போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கக்கூடாது. சாமி கும்பிட்டு வெளிய வந்தம்போது வேணா எது வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லிங்க, அழுத புள்ளைகளெல்லாம் புடிச்சு சமாதானப்படுத்தி எல்லாம் ஒண்ணு சேர்த்தி, நேரா புடிச்சு எல்லாம் உள்ள கூட்டிட்டு போனோம்ங்க. இங்க வேற கோயிலுக்குள்ளலாம் ஃபோன் யூஸ் பண்றதுக்கு அலவுட் இல்லைங்களா? இது சும்மா என்ட்ரன்ஸ்ங்கனால இங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, உள்ள போம்போதே உள்ள கிளாக் ரூம் இருக்குது. அங்க கொண்டு போய் நம்ம ஃபோனோ, இல்ல ஸ்மார்ட் வாட்சோ எது இருந்தாலும் வச்சு போட்டு தான் உள்ள போகணும்ங்க. அதெல்லாம் கண்டிப்பா உள்ள கொண்டு போகவே கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா, சரி வந்தது வந்தாச்சு. நேரமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உள்ள போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டு வரக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலன்ட்டுங்க. வெளிய போய் அங்கங்க ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டுங்க. அப்புறம் நேரா உள்ள போனோம்ங்க. உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஊட்டுற இடத்துலலாம் பெருசா கூட்டம் இல்லைங்க. நாங்க ஒரு 2, 3 பேத்துக்கு ஊட்டுனோம். அப்புறம் இன்னும் 2 பேத்து அவ்வளோதான் இருந்தாங்களுங்க. போன டைம் அக்கா, பாப்பாக்கு சாப்பாடு ஊட்ட போம்போதெல்லாம் உள்ள பயங்கர ரஷ்ஷுங்க. சாப்பாடு ஊட்டுற இடத்துலயே வந்து உட்காரக்கு இடமில்லாத அளவுக்கு பிஸியா இருந்ததுங்க. இந்த தடவ கொஞ்சம் அவ்வளோ கூட்டம் இல்லைங்க. ஆனா அது முடிச்சு சாமி தரிசனத்துக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க நல்ல கூட்டம். தரிசனத்துக்கு நெறைய பேர் வந்தாங்க. நாங்க ஒரு 12, 1 மணிக்காட போயிருந்தோம்ங்களா, அந்த டைம்ல கரெக்ட்டா பூஜைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு 1/2 மணி நேரம் கேட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுல மட்டும் கொஞ்சம் லைன்ல நின்னு உள்ள போயிட்டு வந்தேங்க. அப்புறம் முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு, அப்புறம் விடுவாங்களா பொடியானுங்கலாம், எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் அது வேணும், இது வேணும் ஒவ்வொரு கடையா போயிங்க. பொம்மை வேணும், அது வேணும், திங்ஸ் வேணும்னு வாங்கி, இங்க எல்லாம் ஒண்ணும் சமாளிக்கவே முடியலைங்க. டயர்ட் ஆயிப்போச்சு. நின்னு நின்னு காலு மடி ஆயிப்போச்சுங்க. அப்புறம் சரின்ட்டு கேட்ட பொம்மையில எல்லாத்துலயும் பாதி வாங்கி குடுத்து போட்டுங்க. இவங்க பூராத்தையும் கேட்டா கடையவே எழுதி கேட்பாங்களாட்டு இருக்குதுங்க. அப்புறம் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு வந்துங்க. வண்டியில ஏறிட்டு, சரி போகும்போது இன்னொரு படத்த தான் போடுவோம்னு இந்த பிளாஸ்ட் படத்த போட்டு விட்டுச்சுங்க. ஆனா நிஜமாவே அந்த படம் நல்லா இருந்ததுங்க. படம் பாக்க பாக்க இங்க எல்லாம் ஒரே கான்வர்சேஷனுங்க. பேசாம நம்ம கூடயானுங்க எல்லாம் கராத்தேல சேர்த்து விட்டுறலாம். கராத்தே கத்துக் குடுத்துறலாம். ரொம்ப முக்கியமா இருக்க மாட்டிருக்குது அப்டின்ட்டுங்க. அப்புறம் ட்ரெஸ் கிஸ் எல்லாம் மாத்திட்டுங்க. வண்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டோம்ங்க. சரி இதுக்கு மேல இருந்தா சமாளிக்க முடியாது அப்டின்ட்டு. வண்டியில போக பாத்தீங்களா, அக்கா பாப்பாங்க. அன்னைக்கு இவளுக்கு தான் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தோம். அது கூட நாங்க ஒரு விளாகா போட்டுருக்கிறோம். அதுவுமே நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. சொல்லப்போனா அதான் ஃபர்ஸ்ட் விளாக் போட்டிருப்போம்னு நெனைக்கிறேனுங்க. அட அப்புறம் இப்படியே போய்க்கிட்டு இருந்தா நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? வண்டி நிறுத்துங்கன்னாங்க. அதுக்கும் பார்த்தா நாங்க போற வழி பார்த்தா இந்த கொஞ்சம் சின்ன தடமா போச்சுங்களா, ஒரு இடம் ப்ராப்பரா கிடைக்கலைங்க. எங்க நிறுத்துனா எல்லாம் வூட்டு வாசலாவே இருக்குது. சரின்னு அப்புறம் கடைசி ஒரு ஸ்பாட்ட புடிச்சுங்க. அங்க நிறுத்தி இந்த புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடையும் உட்காந்துங்க அங்கேயே சாப்பிட்டாச்சு. அங்க சாப்பிட்டு இருக்க சேட்ட ஒருத்தர் வந்துட்டாரு. "ஏங்க சாப்பிட்டு இந்த சாப்பாடு வேஸ்ட்லாம் இங்க போட்டுறாதீங்க. இதெல்லாம் வீடு அது இதுன்னாரு." "சரிங்க, சரிங்க" அப்படின்ட்டுங்க. கையோட எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போட்டு வண்டி எடுத்துட்டோம்ங்க. வீடு வந்து சேர்றப்ப மணி பார்த்தீங்கன்னா 8:30, 9 ஆயிப்போச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சதுங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்கங்க. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கங்க. மறக்காம எங்களோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.